வயசுல இருக்கும்போது அக்கிட்டாங்கிற இடத்துல கொஞ்ச நாளைக்கு இருந்தேன். அங்க இப்படிதான் அடிக்கடி பனி பெய்யும். அங்க இருக்கிற ஸ்னோ எல்லாம் எடுத்து வச்சு அழகா வீடு கூட கட்டலாம். எனது வீடு கூட கட்டலாமா? நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா, அது ஒரு மாதிரி ரவுண்டா கட்டணும். ரொம்ப குளிருதே. வெளியில தான் குளிரும், உள்ள போனா வெது வெதுப்பா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளேயே நீ ஸ்டவ் வச்சுக்கலாம், நல்லா சமைக்கலாம், சூடா சாப்பாடும் சாப்பிடலாம். இத கேட்கவே நல்லா ஜாலியா இருக்கும். நாளைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த வீட்டை கட்டலாம்ப்பா. தாராளமா கட்டு, ஏன்னா பனி வீடு கட்ட லோன் எல்லாம் தேவைப்படாது. நான் அவளா இருக்கேன். எவ்வளவு பனி! என்ன ஷின்சான், இதெல்லாம் ஒரு பனியா? வெறும் 1-2 சென்டிமீட்டர் தான் விழுந்திருக்கு. இத ஒரு பெரிய பனிப்பொழிவுன்னு சொல்ல முடியாது. இதுல நான் போய் வீடு கட்டலாமா? முடியாது ஷின்சான், ரொம்ப கஷ்டம். ஏன்பா இப்படி மாத்தி பேசுறீங்க? நேத்து நீங்க தானே கட்டலாம்னு சொன்னீங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். ஆனா வாழ்க்கையில நாம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்குதா என்ன? இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யலாம்? எதுக்காக இப்படி சத்தம் போடுற? பக்கத்து வீட்ல இருந்து யாராவது வர போறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான்ப்பா காரணம். நான் காரணமா? நான் என்ன பண்ணேன்? இந்தா, உனக்கு வீடு கட்ட இது போதும். என்ன பண்ற? இது என்ன விளையாட்டு? சரி, மோதி பாத்துருவோம். மிச்சி, நீயா? உங்களுக்கு விளையாட வேற இடமே கிடைக்கலையா? இவனால எனக்கு கெட்ட பேரு. சரி சரி, விளையாடுனது போதும். நான் ஹோமியாவுக்கு போய் ஹீமாவரிய பாத்துட்டு வந்துடுறேன். என்னது? என்ன இப்படி திடீர்னு? தேவையில்லாம கேள்வி கேட்காம சீக்கிரமா உள்ள வாங்க. பனி ரொம்ப ஓவரா பெய்யுது. சரி சரி. லீவ் விட்டா சின்ன பசங்க பெரியவங்களோட தான் விளையாடுவாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். பேசுறத நிறுத்திட்டு ஒழுங்கா வீடு கட்டுற வேலையை பாரு. இத வேஸ்ட் பண்ணாத. எனது வேஸ்டா? சொல்றத கேட்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க தானே வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு சொன்னீங்க. அப்படியே நீ என்ன அடிக்கிறதா இருந்தாலும் இதை விட பெரிய பனிக்கட்டி உருண்டையா வச்சு அடிக்கணும், தெரியுமா? உங்க தொல்லை தாங்க முடியலையே. இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னு தானே சொன்னீங்க. இதோ வருது, 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 வருது. இரு கொஞ்சம் பொறு. நான் பெரிய பனிக்கட்டி உருண்டையா செய்யணும்னு சொன்னேன். இப்படி தூக்கி தூக்கி அடிக்க சொல்லல. அப்படியா? நான் எது செஞ்சாலும் தப்புன்னு சொல்றீங்க. இப்ப நான் என்னதான் பண்றது? முதல்ல நான் சொல்றத கேளு. இப்ப நாம ஒரு ஸ்னோமேன் செய்யலாம். ஸ்னோமேன் செய்ய போறோமா? அது எதுக்காக இப்படி கோவமா சொல்றீங்கப்பா? சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. நான் சொல்றத கேளு. பனி பொழியிற காலத்துல ஒரு பனி மனிதனை செஞ்சு வைப்போம். அதுதான் வழக்கம். இது இப்பதான் தோணுதா? இந்த ஐடியாவை நீங்க முன்னாலேயே சொல்லி இருக்கலாம்ல. இப்ப பாருங்க. இங்க பாத்தீங்களாப்பா? இதுல என்ன புள்ளி புள்ளியா இருக்கு? அதனால என்ன ஷின்சான், இருக்கிறத வச்சுதான் நம்ம ஏதாவது செய்யணும். சரி, உன் கையில என்ன வச்சு? நான் இத கையில வச்சுக்கிட்டு எப்படி கதவை திறக்கிறது? இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி தரணும். நீயே பார்த்தல. சரியான வாளா இருக்கானே. ஒருவேளை பெருசாகி அறிவாளியா இருக்க போறவங்க இப்படிதான் வாளா இருப்பாங்களோ? நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம். ஒரு வழியா ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒரு பனி மனிதனை உருவாக்கியாச்சு. நல்லாதான் இருக்கு. ஆஹா, வயிறு சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. உள்ள போய் எதையாவது சாப்பிடுவோம். என்ன இதெல்லாம்? ஒருவேளை உனக்கு இந்த சாப்பாட்டை விட நீ செஞ்ச அந்த பொம்மை தான் ரொம்ப முக்கியமா போச்சுல. என்ன பண்றதே? அது வெளியில இருந்தா உருகி போதேப்பா. நல்ல வேலை அம்மா இன்னும் அதை பார்க்கவே இல்ல. பார்த்தா அதுக்கப்புறம் தெரியும். வெளியே வச்சதால இதுக்கு கெட்டு போச்சு போல இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியல. அம்மாவா இருந்தா நல்லா சமைச்சிருப்பாங்க. அது சரி, இதாவது கிடைச்சதே, சாப்பிடு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். என்ன எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க? ஓ, காலையில விளையாடிட்டு அந்த டயர்ட்ல தூங்கிட்டு இருக்காங்களா? என்னது? ஆஹா, மிஷேல உடைச்சிட்டியா? மிஷேல்னா யாரு? இதான் கடைசி மிக்ஸி. இதுக்கு மேல பனி கட்டியே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சிருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சம் வேற மாதிரி இல்ல? அதுக்கு நான் என்ன பண்றது? முகம் வேற சுத்தமா மாறி போயிருக்கு. எப்படியாவது இருக்கட்டும், நான் இது இருந்த இடத்திலேயே வச்சிடுறேன். எதுவும் நடந்த மாதிரி காட்டிக்காத. ஷின்சான் தூக்கம் கலைஞ்சு எழுந்து வந்துகிட்டு இருக்கான். என்ன ஷின்சான், குடிக்க தண்ணி வேணுமா? ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்.
ஷின்சான் தூங்கிட்டானா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்னு புரியலையே. இன்னைக்கு அந்த பொம்மையை எப்படியோ மறந்துட்டு தூங்கிட்டான். ஒருவேளை நாளைக்கு ஞாபகம் வந்து பாத்துட்டானா என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஏதாவது ஐடியா பண்றேன் ஹாரி. என்ன பண்ண போற? சின்ன பசங்க அடம் பிடிச்சாங்கன்னா அவங்கள அன்பால தான் திருத்தணும். அதுவும் இப்படிதான். இது என்னது? பனி நட்சத்திரத்தோட லெட்டர். பனி கட்டி போறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு போயிருக்கு. ஷின்சான், பனிக்கட்டிகளால என்ன உருவாக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நீ எனக்கு மிஷல்னு பேரு வச்சிருந்த, ஆனா என்னோட உண்மையான பேரு யுகிகோ. எனக்கு உன் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைதான். ஆனா இந்த உலகத்துல என்னால ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா மேகத்துக்கு மேல இருக்கிற பனி மாளிகைக்கு நான் போயாகணும். அதுதான் என் வீடு. இன்னொரு நாள் பனிமழை பெஞ்சதுன்னா உன்னை பார்க்க நான் வரேன். ஆமா, நிச்சயமா நான் திரும்பி வந்து உன்னை மீட் பண்ணுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். இது ஒரு கதை மாதிரியே இருக்குல்ல ஹாரி? எனக்கு அப்படி ஒண்ணும் தோணல. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேனே. இல்லனா பால் குடிக்கலாமா? ஷின்சான், நீ பேசாம ஐஸ்கிரீமே எடுத்து சாப்பிடு. ஆமா, ஐஸ்கிரீம் தான் சில்லுன்னு இருக்கும். நான் மட்டும் இல்ல, நான் சொன்னேன். நாளைக்கு முழுக்க நிறைய பனிக்கட்ட போகுது. பனிக்கட்டியை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க? நாளைக்கு பனிக்கட்ட போகுதா? சின்சான் அந்த பனி பொம்மையை மறந்து போயிட்டான். ஆனா லெட்டர் படிச்சானான்னு தெரியலையே. லெட்டர் எங்க படிச்சா? இங்கதான் இருக்கு. நான் கஷ்டப்பட்டு எழுதுறதுக்காகவாவது இதை படிச்சிருக்கலாம்ல. நான் ஷாப்பிங்க்கு போறேன். அரிசி மண்டி